பேயிலாம் நடுவில் கொண்டு வந்து அந்த மாதிரி ஆனால் லேக் செகண்ட் ஆஃப் செம்ம லேக். பாட்டு மட்டும் தான் ப்ரோ நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, அதான் ஜிவி பிரகாஷ் கும்முன்னு போட்டு எழுப்பி விட்டுறாரு தூங்கும் போதெல்லாம். நல்லா இருக்கு ப்ரோ. விடாமுயற்சி வந்து வெயிட்டிங் ப்ரோ. ஆரஞ்சு தெரிக்க விட்டாரு. தங்கலான் சூப்பர் ப்ரோ. தங்கலான் நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. விக்ரம் ஆக்டிங் மாஸ் தான் ப்ரோ. எப்பயுமே போல மாஸ் தான் இருந்தது. ரஞ்சித்தோட டைரக்ஷன் கூட நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காருன்னா இது கூட பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணதில்ல. ஸோ இது பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்ல படம். விக்ரம் சாருக்காக பார்க்கலாம். அவர் ஆக்ஷன் பார்க்கணும்னா பார்க்கலாம். அவர் ஆக்டிங் பார்க்கலாம். யூஸ்வல் ஸ்டோரி லைன் தான். பட் ஆனால் அதான் விக்ரம் ஆக்டிங் அவன் சொன்ன மாதிரி விக்ரம் ஆக்டிங்காக பார்க்கலாம். எங்க லாக் இல்ல படத்துல டில் லாஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும் நெக்ஸ்ட் ஆகும் கியூரியஸா தான் போச்சு. என்ன சொல்றது, அடித்தட்டு மக்களோட லைஃபை மேலே கொண்டு வரது தான். ஆமா, ஆனா அப்படி தெளிவா சொல்லல, புரிஞ்சுக்க முடியும். ரஞ்சித்தோட அந்த யூஸ்வலா இருக்கும்ல அந்த ஆபரேஷன் பத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருந்தது ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் புரியாத மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் புரியல. ஆனா மேக்கிங் சூப்பரா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. விக்ரமுக்காக பார்க்கலாம். கதையெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் செம்மையா பண்ணியிருக்காரு பிரகாஷ். இதோட பூஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தது ஜிவி சார் தான். அவர் அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும் 1001 அப்புறம் ஒரு நல்ல ஹெவி பீட் கொடுத்தாருன்னா இந்த படத்தை கொடுக்கலாம். ஒரு அளவுக்கு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். செகண்ட் ஆஃப் ரொம்ப லேக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேயிலாம் நடுவில் கொண்டு வந்து அந்த மாதிரி ஆனால் லேக் செகண்ட் ஆஃப் செம்ம லேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணாங்க. விக்ரம் ஆக்டிங் வேற லெவல். அது செம்மையா இருந்துச்சு. ஆமா, அது கொண்டு வந்து திணிச்சது தான் ஒரு மாதிரி. நடுவில் வந்துட்டு சில கருத்துக்கள்லாம் சொல்றாரு. பாரஞ்சித் எப்பயுமே சொல்ற அந்த கருத்து இருக்கும். அதையும் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் பயங்கரம். பாட்டு மட்டும் தான் ப்ரோ நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, அதான் ஜிவி பிரகாஷ் கும்முன்னு போட்டு எழுப்பி விட்டுறாரு தூங்கும் போதெல்லாம். ப்ரோ பாதி வசனம் அந்த மலைவாழ் மக்கள் மாதிரி இருக்கா. அதனால பாதி வசனம் புரியவே இல்லை. என்ன சொல்றாங்கன்னு புரியல. அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சப்டைட்டில்ஸ் போடல ப்ரோ. அதனால தூங்கிட்டேன் பாதி. ஆஸ்கார் அடிக்கும்னு எல்லாரும் நம்புறோம். பிஜிஎம்லாம் வேற லெவல். நல்லா இருக்கு. படம் வேற லெவல். தலைவர் சியாலாம் செதுக்கி விட்டுக்கிறாரு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. வேற லெவல். சியான் ஆக்டிங் நின்னு பேசும். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. விடாமுயற்சி வந்து வெயிட்டிங் ப்ரோ. விக்ரம் சார் பண்ணா பண்ணிருக்கேன் ஆகமா. அதுல வந்து எனக்கு நேர்ல பாக்குறோட மூவில பாக்குறது செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஹாப்பியா இருக்கு எனக்கு. நடிப்புல விக்ரம் சார், ஜிவி பிரகாஷ் ஆரஞ்சு தெரிக்க விட்டாரு. நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங்கும் ஜிவி பிரகாஷ் செம வேற லெவல். ஜிவி சார் பிரகாஷோட மியூசிக் செம்மையா இருந்துச்சு. மினிக்கி சாங் எல்லா சாங்கோட மினிக்கி சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். படம் பாத்தீங்கன்னா ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதை தான். பாரஞ்சித் வந்து அவர் ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்பவும் அந்த ஏற்றத்தாழ்வு காமிப்பார்ல. பிரிட்டிஷ்கார மேலே இருக்கான், அதுக்கு கீழே வந்து பிராமின்ஸ், அதுக்கு கீழே வந்து நார்மல் மக்கள் இருக்காங்கங்கிற மாதிரி. முக்கால்வாசி படம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவன் கீழே இருக்கவன் நடிப்பான், கிளைமேக்ஸில் கீழே இருக்கவன் மேலே இருக்கவன் நடிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கு படம். ஒரு விஷயத்த சின்னதாக சொல்லி முடிச்சிருக்கலாம். ஒரே விஷயம் திரும்ப நடந்துட்டே இருக்கும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே, பட் கொஞ்சம் லேக் இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ரிப்பீட் ஆகிறனால பயங்கர லேக், பயங்கர ஸ்லோவாக இருக்கு. உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு படம் ஸ்லோவாக லேகியாக இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. பயங்கரமா இருக்கு படம். பெய்த்தனமா இருக்குது. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. படத்துக்கு ப்ரமோஷன் ஒர்க் பயங்கரமா பண்ணாங்க. ஆஸ்கார் அது பேசுறாங்க. இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நடுவில் சில செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரைட் ஆஃப் த தமிழ் சினிமா. ஓகே தான். படம் சூப்பர் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வேஸ்ட்னா நல்லா இல்லண்ணா. பிடிக்கல. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெரி ப்ரோ. இன்ட்ரோ பிளாக் செம்ம. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் லாக் ஆச்சு. லாஸ்ட்ல மியூசிக் நேஷனல் அவார்ட் கொடுங்க. ரெண்டு மியூசிக்கும் அந்த ஆக்டருக்கும் எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா எல்லாமே நீட்டா பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட எடிட்டர் செல்வா. இந்த படம் வந்து எடுத்ததுலேருந்து ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. எல்லாருக்குமே நடிகர்லேருந்து எல்லாருக்கும் இருந்தது. இன்றைக்கி இந்த திரையில் பார்க்கும்போது, ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்குது. படம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. எல்லாருமே வந்து கிளைமேக்ஸில் எமோஷன் ஆகி படத்தோட தேவை வந்து என்னென்னா, படத்தோட முக்கியமான கரு வந்து என்னென்னா வந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகிருக்குன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அது ஆரம்பத்திலே நம்பிட்டே இருந்தோம். என்னதான் நம்பினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைப்போம்ல கிளைமேக்ஸில். அது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி விக்ரம் சாரோட நடிப்பு வந்து ஒர்க் பண்ணும்போதே வந்து பயங்கர சேலஞ்சிங்காக. என்னென்னா வந்து அவ்வளோ பெரிய எனர்ஜி அவரோட எனர்ஜிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுன்னா, இந்த படத்துக்கு அவர் நேஷனல் அவார்டு கிடைக்கலாம் என்ன, கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து அவருக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே பார்த்தவங்க வரைக்கும் விக்ரம் சார் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ரஞ்சித் அண்ணாவோட நோக்கம், இந்த படத்தை எடுத்த விதம், அது வந்து கரெக்டாக பிரதிபலிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இதை பயங்கரமாக பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.